ஆமா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஈர்த்தன்னை ஆட்கொண்ட அம்மையப்பரை வணங்கி, குருநாதரை வணங்கி, அடியார் பெருமக்களை வணங்கி, சேரமான் பெருமாளை சிந்திக்க வாய்ப்பளித்த அப்பர் மன்றம் சிந்திக்க வாய்ப்பளித்த அப்பர் மன்றம் சாந்தா சண்முகம் அவர்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி திருவருளும் குருவருளும் துணை நிற்க தொடருவோம். சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன், செப்பனா அமைத்தேன், பந்தனை செய்ய தலை அமைத்தேன், கை தொழ அமைத்தேன், பந்தனை செய்வதற்கு அன்பமைத்தேன், மெய்யரும்ப வைத்தேன், வெந்த வெண்ணீரணி ஈசற்கு இவை யான் விதித்தனவே. திருச்சிற்றம்பலம். தில்லை என திருவாரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்க திருத்தண்ட தொகை பாடி அருளினார் சுந்தரர் பெருமான். பொல்லா பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பிக்கை வழிகாட்டுறார், அதை வகைப்படுத்துறார். உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க பெரிய புராணம் விரிநூல் வந்தது. இந்த மூன்றுமே இறைவனால தொடங்கப்பட்டது. அடியார்களுடைய பெருமையை சிறப்பித்து கூறுகிறது. அதனால்தான் மூன்றும் வெற்றிகரமாக அடியார்களை பற்றி விளக்கி கூறுகிறது இந்த மூன்று நூலும். வார்கொண்ட வனமலையால் சர்க்கத்துல சிறுத்தொண்டர் புராணம் அத முடிவுல கழறிற்றெறிவார் தொடக்கத்தை சொல்றார். 6 முடிமேல் அணிந்தவருக்கு அடியார் என்று கூறி அமுதா ஊர் இல்லாத தனி புதல்வன் தன்னை அறிந்து அங்கு அமுது ஊட்ட பேறு பெற்றார். தனி புதல்வன் தன்னை அறிந்து அங்கு அமுதூட்ட பெயர் பெற்றார். சேவடிகள் தலைமையில் கொண்டு பிற உயிர்கள் வேறு கழறிற்றறிவார் தம் பெருமை தொழுது விளம்புவாம். இது 37வது புராணமாக வருகிறது. இதுல 175 பாட்டுகள் உள்ளன. ஆனா கழறிற்றறிவாரை பத்தி மாத்திரம் சொல்றது 60 பாட்டு மாத்திரம். மீதி சுந்தரரையும் பின்னி பிணைந்து சொல்கிறது. பின்னி பிணைந்து சொல்லும்போது இன்னொருத்தர் ஞாபகமும் வரும். சுந்தரரோட பின்னி பிணைந்து இருப்பவர் ஏயர்கோன் கலிக்காமனாயனர். இவரோடது கழறிற்றறிவார் புராணத்தோட நிறைவு பெறல, வெள்ளானை சர்க்கத்துல நிறைவு பெறுது. சேரமான் பெருமாளும் சுந்தரரும் கையிலைக்கு ஒன்றாக சென்று அடைந்தனர் ஆடி சுவாதியில. அந்த ஆடி சுவாதியை வெற்றிகரமாக கொண்டாடி கொண்டு இருப்பதனால இது சேரமான் பெருமாள் நாயனாரை பற்றி சிந்திக்கின்றோம். தொகை நூல்ல கார் கொண்ட கொடை கழறிற்றறிவார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். மேகம்போல் எதிர்நோக்காது வழங்கக்கூடிய வள்ளல். மேகம்போல் அது எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்ல இல்லாத எல்லாருக்கும் ஒன்னா வழங்குது. அதை போல சேரமான் பெருமாள் நாயனாரும் எல்லாருக்கும் வழங்கி கொண்டிருந்தார். பாண்டி நாடு சிறக்க காரணம் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என முச்சங்கங்களை தோற்றுவித்து அதற்கு தலைவராக இருந்தவர் நம் பெருமானார். 64 திருவிளையாடல்களும் நடந்த இடம் பாண்டி நாடு. இறைவனே தலைவனாக இருந்து சங்கம் நடத்தி தமிழை வளர்த்ததால் பாண்டி நாடு முதன்மை பெற்றது. மூவேந்தர்கள் என்று சொல்லும் பொழுது சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல சேரனை முன்னிறுத்தி சொல்வதற்கு காரணம் அவன் கொடையில முன்னால நின்னான் அப்படிங்கிறதுனால இருக்கலாம். இதுல மகாபாரதத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. கர்ணன்கிட்ட 2 மலையை கொடுத்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீ
காலி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. பொன்மலை ஒண்ணு, வெள்ளிமலை ஒண்ணு. எதுக்கு யாரோ 2 பேர் வருவாங்க. அவங்க கிட்ட ஒருத்தன்ட்ட நீ தங்கமலையை வச்சுக்கோ, இன்னொருத்தர்கிட்ட வெள்ளிமலையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாராம். அப்படி கொடையில சிறந்தவன் கர்ணன் சொல்லுவாங்க. அவனுக்கு ஈடாக நம் களறிற்றறிவாரும் இருந்ததினால் கார் கொண்ட கொடை களறிற்றறிவார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடியிருக்கார். அப்புறம் சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் இந்த 3 பேரையும் பத்தி சொல்லும்போது ஒரு பாடலா எழுதியிருக்காரு. அந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னால சீத்தலை சாத்தனாரை பத்தி பார்ப்போம். சீத்தலை சாத்தனார் சீத்தலை என்னும் ஊரில் உள்ள ஐயனார் பெயரை தான் சீத்தலை சாத்தனார்னு சொல்றாங்க. அது பெரம்பலூர் பக்கத்துல இருக்கு. கையிலையிலிருந்து பாடிய நூலை சாத்தனார் திருப்பட ஊரில் சேர்த்தார் அப்படின்னு கடைசியில பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்லுவாரு. அதனால அந்த சீத்தலை சாத்தனாரும் இவரும் ஒன்றாக இருக்கலாம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதுறதுக்கு காரணமாக இருந்தவரும் இவர் தான். நாம ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம், ஏன்னா ஒரே பேர்ல பலர் இருக்கவும் கூடும். அதனால மொத்தத்துல சீத்தலை சாத்தனாருங்கிற இந்த ஊரு பேரு எல்லாம் ஒத்து வர்றதுனால அங்க பெரம்பலூர் பக்கத்துல இருக்கிற சீத்தலை சாத்தனார் தான் இந்த கடைசியில இந்த பதிகம் எல்லாம் கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்னு சொல்றதுனால இதுவா இருக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்தது நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதியில 44, 45வது பாட்டுல மன்னர்பிரான் எதிர்வண்ணான் உடல் உவர் ஊறி நீரார் தன்னர்பிரான் அமர்போல வருதலும் தான் வணங்க என்னர்பிரான் அடிவண்ணான் என அடிச்சேரன் என்னும் தென்னர்பிரான் களறிற்றறிவார் என்னும் சேரலனை சேரற்கு தென்னாவலர் பெருமார்க்கு சிவனளித்த வீர கடகரி முன்பு தன் பந்தி இவுளி வைத்த வீரர்க்கு வென்றி கருப்புவில் வீரனை வெற்றி கொண்ட சூரர்க்கு எனது உள்ளம் நன்று செய்தாய் என்று தொன்றுபட்டேன் அப்படிங்கிறது அந்தாதி. சீத்தலை சாத்தனார் சொல்ற பாடல் 3 அரசர்களையும் நன்கு அறிந்தவர் சீத்தலை சாத்தனார். மும்மலையும் முன்னாடும் முன்னதியும் முப்பதியும் மும்முரசும் முத்தமிழும் முக்கொடியும் மும்மாவும் தாம் உடைய மன்னர் தடமுடிமேல் தாரன்றோ பாமுறை தேர் வள்ளுவர் முப்பால். இதனோட கருத்து சேர சோழ பாண்டியர்கள் 3 மலைகளை கொண்டவர்கள். சேரனுக்கு கொல்லிமலை, சோழனுக்கு நேரிமலை, பாண்டியனுக்கு பொதிகை மலை. அது மாதிரி நாடு சேரனுக்கு சேர நாடு, சோழனுக்கு சோநாடு, பாண்டியனுக்கு பாண்டி நாடு. இதுல நேத்தி முந்தா நாள் கோமல் சேகர் ஐயா பேசும்போது அதுல சொன்னாரு, பாண்டி நாடு தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது, சோழ நாடு நீர் நாடுங்கிறது தான் பேரு அப்படின்னு சொன்னாரு. அது புதுமையா நான் கேள்விப்பட்டது, அதையும் இதுல சொல்லிக்க விருப்பப்படுறேன். அடுத்தது 3 ஆறு, சேரனது பொருணை, சோழனது காவிரி, பாண்டியனது வைகை. 3 தலைநகரங்கள், சேரனுக்கு கருவூராம் வஞ்சி, சோழனுக்கு உறையூர், பாண்டியனுக்கு மதுரை. 3 அரசுங்கிறது மங்கள முரசு, வெற்றி முரசு, கொடை முரசு. முத்தமிழ்ங்கிறது இயல் இசை நாடகம். முக்கொடி சேரனுக்கு விற்கொடி, சோழனுக்கு புலிக்கொடி, பாண்டியனுக்கு மீன்கொடி. இப்படி 3 மன்னர்கள் பெருமை மிக்க முடிமேல் அணிகின்ற மாலை 3 பால்களை உடைய அறம்பொருள் இன்பம் என்னும் 3 பால்களை கொண்ட திருக்குறள் என்னும் தமிழ்ப்பாமாலை என்கின்றார். இது அரசர்களை எவ்வளவு சிறப்பித்து பாடியிருக்காங்க. இன்றைய நம்முடைய அரசர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம அரசர்களை எப்படி தவறா தேர்ந்தெடுக்கிறோம். நம்மளுடைய சுதந்திரத்தை விட்டு கொடுத்து அடிமையாகி இறைவனுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத மறந்து அரசுக்கு அடிமையாக இருக்கின்றோம். இதை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, சேர நாடு வேழமுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது சேர நாடு இப்ப 28 வருஷத்துக்கு முன்னாலதான் CKS ஐயாவினால் மீட்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இப்பவும் அவர்கள் வம்சத்தவர்கள் தான் அவரால் பூஜை நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. செருமா உகைக்கும் சேரலன் காண்க.
அப்புறம் இன்னொரு சின்ன குறிப்பு, ஆனால் பெரிய புராணத்தில் இல்லை, சோமாசிமாரர் வரலாற்றில் தூதுவளை கீரை கொண்டு வர்றாங்க. அப்போ சேரமானும் சுந்தரரும் ஒன்றா இருக்காங்க. அந்த கீரையை ஆயிறாங்க. ஆயும்போது சுந்தரர் ஆஞ்சத்தை அப்படியே வச்சிடுறாங்க. இவங்க ஆஞ்சத்தை மாத்திரம் நைவேத்தியத்துக்கு வைக்கிறாங்க. ஏன்னாக்கா அவர் பஞ்சாட்சரம் சொல்லி ஆஞ்சிக்கிட்டு இருந்தாராம். அதனால அது நைவேத்தியம் ஆயிடுச்சு. அதனால மறுபடியும் நைவேத்தியம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்களாம். இதனால நாம் ஒரு வேலையும் செய்யும் போது என்னமா செய்யணும் அப்படிங்கிறத இங்க நாம எடுத்துக்காட்டா கொள்ளலாம். இப்ப கழறிற்றறிவார் புராணத்துக்கு போவோம். மாவீற்றிருந்த பெருஞ்சிறப்பின் மண்ணும் தொன்மை மலைநாட்டு பாவீற்றிருந்த பல்புகழார் பயிலும் இயல்பில் பழம்பதிதான் சேவீற்றிருந்த திரு அஞ்சைக்களமும் நிலவி சேரர் குல கோவீற்றிருந்து முறை புரியும் குலக்கோமூதூர் கொடுங்கோளூர். மாவீற்றிருந்த திருமகள் நிலை பெற்றிருக்கலாம் கொடுங்கோளூர்ல. மண்ணும் தொன்மையும் மலைநாட்டு, ரொம்ப பழங்கால தொன்று தொட்டு திருமகள் அங்கேயே இருக்கலாம். பாவீற்றிருந்த பல்புகழார், பழந்தமிழ் பாட்டுக்கள் எல்லாம் சிறந்து விளங்கும். அவங்க எல்லாம் பாட்டு ஏற்றுவாங்க அப்படிங்கிறது நம்ம சேரமான் பெருமான் மூலம் தெரிந்து கொள்கிறோம். பயிலும் இயல்பில் பழம்பதி சேவீற்றிருந்தார், இடபக்கொடியில இருக்கிறவர். திரு அஞ்சைக்களமும் நிலவி சேரர் குல கோ வீற்றிருந்து, அங்க அரசர் வீற்றிருந்து முறை புரியும் குலக்கோமூதூர் கொடுங்கோளூர். காலை எழும் பல்கலையின் ஒலி களிற்று கன்று வடிக்கும் ஒலி சோலை எழும் மின் கரும்பின் ஒலி. இப்படி ஒரு ஒலியா சொல்லிட்டு வர்றாரு. இந்த ஒலியெல்லாம் கடல் ஒலியை தாண்டி, கடல் ஒலி குறைச்சல் ஆயிடுச்சான், இந்த ஒலியெல்லாம் மேம்பட்டு விளங்குதான். ஆனா கால நேரம் எழுந்து அவ்வளோ பேரும் அவங்கவுங்க கடமையை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. மிக்க செல்வம் மனைகள் தோறும் விளையும் இன்பம் விளங்குவன, பக்கம் நெருங்கு சாலை தோறும் பயில் சட்டரங்கள் பல்குவன, தக்க அன்பர் மடங்கள் தோறும் சைவ மெய்மை சாற்றுவன, தொக்க வளங்கள் இடங்கள் தோறும் அடங்க நிதியம் துவன்றுவன. வீடுகள் தோறும் இன்பமா இருக்காங்களாம். பக்கம் நெருங்கு சாலை தோறும் பயில் சட்டரங்கள் பயில்வன, தக்க அன்பர் மடங்கள் தோறும் மடங்கள் நிறவி இருக்காங்களாம். சைவ மெய்மை சாற்றுவன, அங்க நாமெல்லாம் இப்போ முற்றோதல் பண்ற மாதிரி ஒரு முற்றோதல், ஒரு சொற்பொழிவு அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதனால சைவம் என்னமா செழித்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா சொல்றார். வேத நெறியின் முறை பிறழா மிக்க ஒழுக்கம் தலை நின்ற சாதி நான்கும் நிலை தழைக்கும் தன்மை தாகி தடமதில் சூழ் சூத பகுள சரள நிறை துதையும் சோலை வளநகர்தான் கோதை அரசர் மகோதை என குலவும் பெயரும் உடைத்து உலகின். இந்த வேத நெறி அப்படின்னு சொல்லவும் ஞான சம்பந்தரை யாராலும் மறக்க முடியாது. வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சிதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம். வேதநெறி தழைத்தோங்குதான். முறை பிறழா மிக்க ஒழுக்கம், ஒழுக்கம் நல்லபடியா இருக்கு, இயற்கை சூழ்நிலைகள் நல்லபடியா இருக்கு, ஜாதி நான்கும் நல்லபடியா இருக்கு. சூத வகுள, சூதம்னா மா, வகுளம்னா மகிழம்பு, சரள நிறை துதையும் சோலை வளம், சோலை வளம் மிகுந்திருக்கு. அதனால மக்கள் இன்பத்துக்கு குறைவு இல்லாம இருக்கு. அப்படின்னா ஆட்சி செவ்வனே நடந்து வருகிறது. இறைவன் மேல பாரத்தை போட்டு ஆட்சி செய்யறதுனால ஆட்சி செவ்வனே நடந்து வருகிறது. இப்போதைக்கு நாம ஆட்சியை ஒப்பிட்டு பார்த்தாக்கா இப்போதைக்கு ஆட்சி என்னமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம ஒப்பிட்டு பார்த்துக்கலாம், எதனால ஆட்சி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. முருகு விரியம் மலர்ச்சோலை மூதூர் அதன் கண் முறை மரபின் அருகி அழியும் களி நீங்கி. அங்க குற்றங்கள் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கான். அருகி அழியும், அதுவும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி களி நீங்கும்படியுமாக சைவ நென்னெறி செழித்து வழங்கி வருகிறது அப்படின்னு. திருகு சினவெங்கலியானே சேரர் குலம் உலகம் செய் பெருகுதவத்தால் அரண் அருளால் பிறந்தார் பெருமா கோதையார். இப்பேற்பட்ட உயர்ந்த குலத்துல பெருமா கோதையார் பிறக்கிறார்.
திருமாநகரம் திரு அவதாரம் செய் விழவின் சிறப்பினால் வருமா கலிகூர் நெய்யாடல் எடுப்ப வான மலர் மாறி தருமா விசும்பின் மிக நெருங்க தழங்கும் ஒலி மங்களம் தழைப்ப பெருமாநிலத்தில் எவ்வுயிரும் பெருகு மகிழ்ச்சி பிறங்கினவால். அப்ப நெய்யாடல்னு எண்ணெய் விழா எடுக்கிறாங்களாம். அதை ஒரு பருவத்திலையும் ஒன்று செய்வாங்க இல்லையா, அது முறைப்படி செஞ்சுக்கிட்டு வராங்க. மண்மேல் சைவ நெறி வாழ வளர்ந்து முன்னை வழி அன்பால் கண்மேல் விளங்கும் நெற்றியினார் கடலே பேணும் கருத்தினால் உள்மேவிய அன்பினராகி உரிமை அரசர் தொழில் புரியார் தென்னீர் முடியார் திரு அஞ்சை களத்தில் திருத்தொண்டே புரிவார். திருத்தொண்டே புரிவார். திருத்தொண்டு ஒண்ணுதான் அவருக்கு முக்கியமான தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அரசு மரபினருக்கு உரிமையாளரா இருந்தா கூட அந்த உரிமை பாராட்டாம இறைவனுக்கு தொண்டு புரிஞ்சிட்டு வர்றார். அது எப்படி தொண்டு புரிகிறார் அப்படிங்கிறத உலகின் இயல்பும் அரசியல்பும் உறுதி அல்ல என உணர்வார். உலக இயல்பு அரசு ரெண்டும் உறுதி இல்லை அப்படின்னு நினைச்சு புலரி எழுந்து காலையில எழுந்து புனல் மூழ்கி தண்ணியில குளிச்சுட்டு, பச்சை தண்ணியில குளிக்கிறது தான் விசேஷம். நாம இப்ப வெந்நீர் சகஜமா போயிடுச்சு. எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல தான் புனல் மூழ்கி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இல்ல திருவம்பாவை பாட்டுல கூட வரும் குளிக்கிறத பத்தி. புனல் மூழ்கி புனித வெந்நீற்றிலும் மூழ்கி, காலையில எழுந்திருச்சு புனித வெந்நீற்றிலும் மூழ்கி அப்படிங்கிறதுனால அவரு பரம்பரையா பூஜை பண்ணிக்கிட்டு வரார் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. நிலவு திருநந்தனவனத்து நீடும் பணிகள் பல செய்து மலரும் முகையும் கொணர்ந்து திருமாலை சாத்த மகிழ்ந்தமைத்து, அவரே பூ இலை எல்லாத்தையும் பறிச்சுட்டு மாலை கட்டி இண்டை அதெல்லாம் கட்டி அவரே சாமிக்கு போட்டு அழகு பார்க்கிறார். திருமஞ்சனமும் கொணர்ந்து திரு அலகம் விட்டு திருமெழுக்கு வரும் அன்புடன் இன்புறச் சாத்தி மற்றுள்ள திருப்பணிகள் பெருமை பிறங்கச் செய்து அமைத்து பேணும் விருப்பில் திருப்பாட்டும் ஒருமை நெறியின் உணர்வு வர ஓதி பணிந்தே ஒழுகும் நாள். திருமஞ்சனம்னா அபிஷேகத்துக்கு தண்ணி கொண்டாடுறது. திரு அலகிட்டு, அலகுனா கூட்டி தள்ளி கிளீன் பண்றது. மெழுக்கு சாணம் தெளிச்சு கிளீன் பண்றது. அன்புடன் இன்புற சாத்தி, அதை கடமையேன்னு செய்யலையாம், அன்போட செய்யறாராம், முகமலர்ந்து செய்யறாராம். இன்புற சாத்தி மற்றுள்ள திருப்பணிகள் பெருமை பிறங்கச் செய்து அமைத்து பேணும் விருப்பினால் திருப்பாட்டும் ஒருமை நெறியும் உணர்வு வர ஓதி பணிந்தே ஒழுகும் நாள். இந்த திரு அலகு திருமஞ்சனம் இதெல்லாம் சொல்லும் போது திருநாவுக்கரசரை ஞாபகம். திருநாவுக்கரசர் திலகவதியார் அவங்க ரெண்டு பேரும் இந்த தொண்டு தான் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேரையும் மறக்க முடியாது. நீரின் மலிந்த கடல் அகழி நெடுமால் வரையின் கொடிமதில் சூழ் சீரின் மலிந்த திருநகரம் அதனில் செங்கோல் பொறையன் என்னும் காரின் மலிந்த கொடை நிழல் மேல் கலிக்கும் கொற்ற குடை நிழல் கீழ் தாரின் மலிந்த புயத்து அரசன் தரணி நீட்டு தவம் சார்ந்தான். இதுக்கு முன்னால இருந்த அரசன் செங்கோல் பொறையன்னு அவன் ஆட்சிய வேண்டான்னுட்டு தவம் செய்ய போயிடுறான். அப்ப அங்க இருக்கிறவங்க அமைச்சர்கள்லாம் என்ன பண்றாங்க, இதுக்கு அடுத்தது யாரை கொண்டாடலாம் அப்படின்னு எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப நம்ம பெருமாக்கோதையாரை போய் கேட்குறாங்க, உரிமை செங்கோல் அரசு புரிவதற்கு முடிசூடி அருளும் மரபால் வந்தது. அதில் மந்திரிகள் போய் சொல்றாங்க. அப்ப இன்பம் பெருகும் திருத்தொண்டுக்கு இடையூறாக இவர் மொழிந்தார். நான் நல்ல தொண்டு புரிஞ்சுக்கிட்டு வரேன், எனக்கு இடையூறு செய்யறதுக்காக இவங்கெல்லாம் அரசை பத்தி சொல்றாங்க. அரசை ஏத்துக்கிட்டாக்கா நான் இந்த தொண்டை நிம்மதியா செய்ய முடியுமா? அப்புறம் சரி, இறைவனையே நேரடியா கேட்போம், இறைவன் சொன்னாக்கா ஒப்புத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். மேவும் உரிமை அரசு அளித்தே விரும்பு காதல் வழிபாடும் யாவும் யாரும் கழறினவும் அறியும் உணர்வும் ஈறு இல்லா தாயில் விரலும் தண்டாத கொடையும் படை வாகனம் முதலாம் காவல் மன்னர்க்கு உரியனவும் எல்லாம் கைவந்து உறப்பெற்றார். இறைவன்கிட்ட போய் கேட்கவும் இறைவன் விருப்பம் தெரிவிக்கிறார். அரசு ஏற்றுக்கோன்னு சொல்லவும், அது மாத்திரம் இல்லாத அரசு உரிமை அளித்து யாவும் யாரும் கழறினவும், யார் என்ன சொன்னாலும் உயர்திணை அகிரிணை எல்லாரும் சொல்றத கேட்கிற அறிவையும் கொடுத்து
உணர்வும் ஈறு இல்லா தாயில் விரலும் தண்டாத கொடையும். கொடைங்கிறது வந்து செல்வம். செல்வம் இருந்தா மாத்திரம் பத்தாது, கொடுக்கிற தன்மையும் வேணும். அதனாலதான் அது கொடைன்னு பேரு. படை வாகனம் முதல எல்லாவற்றையும் குறைவின்றி கொடுத்து நீ மன்னர் பதவி ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றார். ஆன அருள் கொண்டு அஞ்சலி செய்து இறைஞ்சி புறம்போந்து அரசு அளித்தல் ஊனமாகும் திருத்தொண்டுக்கு எனினும், திருத்தொண்டு செய்யறதுக்கு இடையூறாகும் இருந்தா கூட உடையான் விருப்பத்தினால மகுடம் தாங்குவதற்கு ஒப்புக்கொண்டு மகுடத்தருக்கிறார். உரிமை நாளில் ஓரை நலன் எய்த மிக்க உபகரணம் பெருமை சிறக்க வேண்டுவனை எல்லாம் பிறங்க மங்கலம் செய்து இருமை உலகுக்கு ஒருமை முடி கவித்தார். எல்லா உயிரும் மகிழ் தரும நிலைமை அறிந்து புவி தாங்கும் களரை தெரிவார். இரண்டு உலகுக்கும் சேர்ந்து, இரண்டு உலகம்னா அருள் உலகு, நாம வாழற உலகம், ரெண்டு உலகுக்கும் சேர்ந்து ஒரு முடி கவித்தார். இறைவன் திருவுள்ளம் அறிஞ்சு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு திருக்குறள் வந்து காலம் அறிந்து இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக அப்படிங்கிற திருக்குறள்னாலும் நாம அறியலாம். சேரர் பெரும் அவர் பதவி ஏற்ற பிறகு வலம் வராங்க ஊரை. இறைவனை கும்பிட்டுட்டு தம்பிரானார் கோயில் வலம் கொண்டு திருமுன் தாழ்ந்து எழுந்து கும்ப யானை மேல் கொண்டு கொற்றக்குடையும் சாமரையும் நம்பும் உரிமை அவர் தாங்க நலம் கொள் நகர் சூழ் வலம் கொள்வார். நகர் வலம் வராரு. வரும்போது வண்ணான் ஒருவர் எதிர வரார். வரும்போது மழையில் கரைந்து, அங்க இதை வந்து முன்னாலேயே அந்தாதியில இவர் நம்பியாண்டார் நம்பியும் சொல்லியிருந்தார் பாடல. மழையில் கரைந்து அங்கு உபர் ஊறி மேனி வெளுத்த வடிவால் உழையின் பொலிந்த திருக்கரத்தார் அடியார் வேடம் என்று உணர்ந்தே சேத்துல நனைஞ்சி ஊறி மண்ணுன்னு அதுல நனைஞ்சி வரும்போது மழையும் பெய்யறதுனால அதுல ஃபுல்லா ஒரு திருநீர் மழையில நனைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு. இது வெந்நீர் மழை அப்படின்னு சொல்லவும் நான் ஏன் புனல் மூழ்கி வெந்நீரும் அப்படின்னு வந்துச்சு இல்லையா, அப்பயே சொல்லணும். நீர் வந்து 8 வகை ஸ்நானம். 8 வகை ஸ்நானம் இருக்கு. வாரண ஸ்நானம், வாரணம்னா நீர் தண்ணியில முழுவது. ஆக்னேய ஸ்நானம் பஸ்ம ஸ்நானம். மந்திர ஸ்நானம் சத்யோஜாத மந்திரத்தால போட்டுக்கிறது, பிரணவ மந்திரத்துடன் உபயோகிக்கிறது. திவ்ய ஸ்நானம் சூரிய கிரணத்துடன் தோன்றிய மழையில் கிழக்காக 7 அடி நடக்கிறது. மாருத ஸ்நானம் காற்றில் கலந்த பசுவின் பாதத்துளியில் எதிரிட்டு செல்வது. அடுத்து பார்த்திபன் ஸ்நானம் சிவாலயங்களில் இல்ல நதிகளில் மிருத்தியை அங்க உள்ள மண்ணை குழைத்து தரித்து கொள்வது. அடுத்தது கௌரவ ஸ்நானம் ஆசிரியர் பாத தீர்த்தத்தை மூழ்குவதும் புரோட்சித்துக் கொள்வதும் உட்கொள்ளுதல். முதல் 4 நித்தியம் எனவும் பின் 4 நைமித்திகம் எனவும் பெயர் பெறும். இந்த ஸ்நானம் பத்தி வரும்போது அந்த பகுதி ஞாபகத்துக்கு வந்தது. சேரர் பெருமான் தொழக்கண்டு அரசனே வணங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயமா போச்சு. அப்ப அடி வண்ணான் நான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடிச்சேரன் அடியேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீ வந்து வருத்தப்படாத, நீ வந்து இறைவன் வேடத்தை நினைவுபடுத்தினாய், அதனால நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்றாரு. உலகு புறக்கும் கொடை வளவர் உரிமை செழியர் உடன் கூட நிலவு பெரு முக்கோக்களாய் நீதி மனுநூல் நெறி நடத்தி அலகில் அரசர் திரை கொணர அகத்தும் புறத்தும் பகையறுத்து உள்ள வெளியில 2 இடத்துலயும் பகையறுத்து 3 வேந்தர்களும் ஒன்றாக சேர்ந்து அங்க நல்லபடியா அரசு நடத்திக்கிட்டு வராங்களாம். நீடும் உரிமை பேரரசால் நிகழும் பயனும் நிறை தவமும் தேடும் பொருளும் பெருந்துணையும் தில்லை திருச்சிற்றம்பலத்துள் ஆடும் கடலே என தெளிந்த அறிவால் எடுத்த திருப்பாதம் கூடும் முன்பில் அர்ச்சனை மேல் கொண்டார் சேரர் குலப் பெருமானார். நாம எவ்வளவுதான் அரசு நல்லா செஞ்சா கூட நாம தேட வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறத ஒரு நல்லபடியா தெரிஞ்சிருக்காரு. இந்த திருக்குறள்லயும் சொல்லுவாங்க,
வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று அப்படிங்கிறது திருக்குறள். தொன்று தொட்டு வருதல், சேர சோழ பாண்டியர் தொன்று தொட்டு ஆட்சி செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறது பரிமேலழகர் உரை. வாச திருமஞ்சனம் பள்ளித்தாமம் சாந்தம் மணித்தூபம் தேசின் பெருகும் செழுந்தீபம் முதலாயினவும் திரு அமுதும் ஈசற்கு ஏற்ற பரிசினால் அர்ச்சித்து அருள என்னாலும் பூசைக்கு அமர்ந்த பெருங்கூத்தர் பொற்பார் சிலம்பின் ஒளியளித்தார். அவர் அவ்வளோ அரசும் நல்லபடியா செஞ்சு வந்தவர், பூஜையும் அவ்வளோ நல்லா பண்ணாராம். அதுக்காக இறைவன் தன்னுடைய கழல் சிலம்ப ஒலிச்சு காமிச்சாராம் பூஜை முடிவில். அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுதான். நம்பர் தாளின் வழிபாட்டால் நாளும் இன்புற்றமர்கின்றார். இம்பர் உலகில் இரவலர்க்கும் வறியோர் எவர்க்கும் ஈகைனால் செம்பொன் மழையாம் என பொழிந்து திருந்து வென்றியுடன் பொருந்தி உம்பர் போற்ற தம் பெருமாருக்கு உரிய வேள்வி பல செய்தார். தேவர்களும் போற்ற மாதிரி இவர் தவம் செய்து இரவலர்களுக்கும் வறியோர் எவர்க்கும் ஈகையினால் எல்லாருக்கும் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ்வளோ நினைச்சு செய்யறாராம் அரசாட்சியில. இன்ன வண்ணம் இவர் ஒழுக எழில்கொள் பாண்டி நன்னாட்டு மண்ணும் மதுரை திரு ஆலவாயில் இறைவர் வரும் அன்பால் பண்ணும் இசை பாடலின் பரவும் பாணனார் பத்திரனாருக்கு நன்மை நீடு பெருஞ்செல்வம் நல்க வேண்டி அருள் புரிவார். இந்த மாதிரி நல்லபடியா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பாண்டி நாட்டிலேருந்து திரு ஆலவாயர் அவருக்கு அன்பால இசை பண்ணிக்கிட்டு இருக்காரு பாணபத்திரர். அவருக்கு நல்ல பொருள் நல்க வேண்டி இவர் லெட்டர் கொடுத்து அனுப்புறார். அதை 11ஆம் திருமுறையில முதல் பாடலா சொல்லியிருக்காங்க. மதிமலி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு பால் நிறவரி சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவ கொண்மோ படியன பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளி திகழ் குருமாமதி புரை குலவிய குடை கீழ் செருமா உதைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்பயில் பாணபத்திரன் தன் போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. அவனுக்கு பொருள் கொடுத்து திரும்பி என்கிட்ட அனுப்பிச்சு வச்சிரு, அவன் நல்லா பாடுறான் அப்படிங்கிறதுக்காக நீனே வச்சுக்காத அப்படின்னு சொல்றாரு. முதல்ல சொல்றது தலைச்சிறப்ப சொல்றாரு, ரெண்டாவது கோயில் சிறப்பு சொல்றாரு, அடுத்தது சேரனது கொடை சிறப்பை பத்தி சொல்றாரு, அடுத்தது வெற்றி சிறப்பை பத்தி சொல்றாரு, அப்புறம் பாணரோட எதுக்கு அனுப்பிச்சு வச்சேன் அப்படிங்கிற அதை பத்தி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அட்ரஸ், டு அட்ரஸ், பாடி ஆஃப் த லெட்டர் என்னென்ன அப்படிங்கிறத அழகா சொல்லி, நாம என்னமா லெட்டர் இப்போ லெட்டர் எழுதலாம் ரொம்ப இல்லவே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எங்கேயோ ஒரு சில இடத்துல இருக்கணும், அது தெரியல. ஃபுல்லா எல்லாம் போன்லயே மொழி போயிட்டதுனால லெட்டர் பத்திய அறிமுகமே இல்லாத போயிடுச்சு. நமக்கு இறைவன் எழுதி காமிக்கிறாரு எப்படிங்கிறத. அவர்கிட்டயே வேண்டியது இருக்கு, இங்க இருக்கிறவங்க கிட்டே பக்கத்துல கூட சொல்லலாம், அவரே கூட கொடுத்துருக்கலாம். ஆனாக்கா எதுக்கு சேரர்கிட்ட அனுப்புறாரு அப்படின்னாக்கா அவரோட இறை அருள் என்னமா இருக்கு அப்படிங்கிறத, கொடைத்தன்மை என்னமா இருக்கு அப்படிங்கிறத உலகுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சேரன் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. ஓலை திருமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத கல்லாடம் அப்படிங்கிற நூல்ல திருமுகம் கொடுத்த வரலாற்றை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு, நிலவு வரைக்கும் எற்ற அளவுக்கு இந்த மாடக்கூடல் இருக்குதான். மன்னிய சிவன்யான் மொழிதரு மாற்றம், என்னுடைய பர்மனன்ட் அட்ரஸ் இதுதான். மன்னியன நிலை பெற்று, என்னோட நிலை பெற்று இருக்கின்ற என்னுடைய முகவரி இதுதான் அப்படின்னு சொல்றாரு.
அதை வந்து 7 பாட்டுல விவரிச்சுக்கிட்டே வராரு. கொடுத்தத திருமுகத்தை பலகால் தொழுது படியெடுக்க. அந்த திருமுகத்தை சாமியா எனக்கு கொடுத்தங்க சார். நமக்கே யாரானும் ஒருத்தர் அன்பா இருக்கிறவங்க செஞ்சுட்டாக்கா எவ்வளோ குஷியாகும், இவ்வளோ குஷிப்படுறாராம். அத பாட்டுல என்னமா தெரிவிச்சிருக்காரு பாருங்க. பரிவின் போற்றி திருமுகத்தை பலகால் தொழுது படியெடுக்க உரிய வகையால் எடுத்து ஓதி உம்பர் பெருமான் அருள் போற்றி விரி பொன் சுடர் மாளிகை புக்கு மேவும் உரிமை சுற்றமெல்லாம் பெரிது விரைவின் கொடுபோந்து பேணும் அமைச்சருக்கு அருள் செய்தார். எல்லாருக்கும் சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க, பொருள் எல்லாம் கொடுத்து அவரை அனுப்புறாங்க. இறைவர் ஆணை மறுப்பதனுக்கு அஞ்சு இசைந்தார் இகழ்வேந்தர் நிறையும் நிதியின் பரப்பெல்லாம் நிலத்தை நெளியவுடன் கொண்டே உரை மும்மதத்து களிறு பரி உள்ளிட்டன வேண்டுவ கொண்டு ஓர் பிறை வெண்கோட்டு களிற்று மேல் கொண்டு போந்தார் பெரும்பானர். அது எவ்வளவு பொருள் கொடுத்தார், என்னென்ன கொடுத்தார் அப்படிங்கிறத எல்லாத்தையும் கொடுத்து அரசையும் நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாணர் எடுத்துக்கிட்டாராம். அவரை யானை மேல அனுப்பிச்சு வைக்கிறார். பண்பு பெருகும் பெருமாளும் பாணனார் பத்திரனார் பின் கண்கள் பொழிந்த காதல் நீர் வழிய கையால் தொழுது அணைய நண்பு சிறக்கும் அவர் தம்மை நகரின் புறத்து விடை கொண்டு தின் பொன் புரிசை திருமதுரை புக்கார் திருந்தும் இசைப்பாணர். ஆனர் மதுரை திரும்பிடுறார். வானவரம்பர் குளம்பிருக்கும் மன்னனாரும் மரித்து ஏகி கூணல் இளவெண் பிறைக்கண்ணி முடியார் அடிமை கொண்டருளும் பான்மையர்களின் பெருமையினை நினைந்து பலகால் பணிந்தியத்தை மேன்மை விளங்க மாளிகை மண்டபத்துள் அரசு வைத்திருந்தார். அவரை அனுப்பிச்சிட்டு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அளவில் பெருமை அகில யோனிகளும் கழறிற்று அறிந்த அவற்றின் உளம் மன்னிய மெய்யுறு துயரம் ஒன்றும் ஒழியா வகை அகற்றி களவு கொலைகள் முதலான கடிந்து கடறிற்றறிவார்தாம் வளவர் பெருமானுடன் செழியர் மகிழும் கலப்பில் வைகும் நாள். இப்படி நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லாருடைய கஷ்டமும் தெரிகிற அவருக்கு கடறிற்றறிவார்னு பேர் கொடுத்துருக்காரு இல்லையா, எல்லாம் தெரிஞ்சு நடக்கிறதுக்கு. அதனால கொலை குற்றம் ஒன்றும் இல்லாம நல்லபடியா அரசாட்சி செஞ்சுட்டு வராரு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது பூஜை கடிது முடித்து அடியேன் என்னோ பிழைத்து. ஒரு நாள் பூஜையில சலங்கை ஒலி கேட்கல. ஏன் கேட்கல, நான் பூஜையில ஏதானும் தப்பு பண்ணிட்டனோ அப்படின்னு அவரு பயப்படுறாரு. எனக்கு சலங்கை ஒலி கேட்கலன்னா நான் இனிமே இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாளால அறுத்துக்க போறார். அப்ப இறைவன் கையை வச்சுட்டு நான் தாழ்ந்து வந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்றார். ஆடல் சிலம்பின் ஒலிகேலா விடைவால் அகற்றி அங்கை மலர் கூட தலைமையில் குவித்து அருளிக்கொண்டு விழுந்து தொழுது எழுந்து நீட பரவி மொழிகின்றார். நெடுமால் பிரமன் அருமறை முன் தேடற்கரியாய் திருவருள் முன் செய்யாது ஒழிந்து விட்டு கேட்கிறாரு, ஏன் முன்னாலேயே அருள் செய்யல அப்படின்னு. அதுக்கு சொல்றாரு, என்ற பொழுதில் இறைவர் தாம் எதிர் நின்று அருளாதி எழும் மொழியால் மன்றின் இடை நம் கூத்தாடல் வணங்கி வந்தொண்டன் ஒன்றும் உணர்வால் நம்மை போற்றி உரை சேர் பதிகம் பாடுதலால் நின்று கேட்டு வர தாழ்ந்தோம் என்றார். அவரை நினைப்பிப்பார். சுந்தரன் ஒருத்தன் இருக்கான், அவன் நல்லா பாட்டு பாடிட்டு இருந்தானா, ஒன்றும் உணர்வால் பாடினான். அதனால நான் அதுல மயங்கி போயிட்டேன், அதை கேட்டுட்டு வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தாமதமானதுக்கு காரணமும் தெரியணும், சுந்தரர் கூட இவருடைய நட்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுல சொல்றார். என்னே அடியார்க்கு இவர் அருளும் கருணை இருந்தவார் என்று பொன்னேர் சடையார் திருநடம் செய் புலியூர் பொன்னம்பலம் இறைஞ்சி தன்னேர் இல்லா வந்தொண்டர் தமையும் காண்பன் என விரும்பி நல்நீர் நாட்டு செல நயந்தார் நாமச்சேரர் கோமானார். அவர் இந்த மாதிரி சொல்லவும் தில்லை போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சு. நாமளும் அவர் கூட தில்லை திருவாரூர் போய் கையிலை அடைவோம், எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து போவோம், வாருங்கள். பொன்னார் மௌலி சேரலனார் போற்றும் அமைச்சருக்கு அது இயம்பி நன்னால் கொண்டு பெரும் பயணம் எழுக என்று அமைச்சர்களுக்கு ஆணையிடுறார். நல்ல நாள் பார்த்து புறப்படலாம், நாம சிதம்பரத்துக்கு போவோம் அப்படின்னு. இப்பதான் சிதம்பரங்கிறோம், அப்ப தில்லை.
இட்ட நன்னால் ஓரையனில் இறைவர் திரு அஞ்சை கிளத்து மட்டு விரிப்பும் கொன்றையினார் தம்மை வலம் கொண்டு இறைஞ்சி போய் பட்டனுதல் வெண்களியானை பிடர்மேல் கொண்டு பனிமதியம் தொட்டபடி மாளிகை மூதூர் கடந்தார் உதியர் தோன்றலார். பொறியில் புன்னி திருநதியின் கரை வந்து இது புனித நீர் மருவும் தீர்த்தம் மகிழ்ந்தாடி மருங்கு வடபால் கரையேறி திருவின் பொலியும் திருப்புலியோர் செம்பொன் மன்றுள் நடம்போற்ற உருகு மனத்திலுடன் சென்றார் ஒழியா அன்பின் வழிவந்தார். வழியில என்னென்னோ வருது, போய்கிட்டு இருக்காங்க. அந்த கோபுரத்தை பார்க்கவுமே கும்பிடுறாராம். நிலமும் பெருமை எழுநிலை கோபுரத்தின் முன்னர் நிலத்து இறைஞ்சி மலரும் கண்ணீர் துளி ததும்ப புகுந்து மணி மாளிகையை வலம் கொண்டு உலகு விளங்கும் திருப்பேரம்பலத்தை வணங்கி உள் அணைந்தார். அழகில் அன்பர் அண்டம் அளித்தவர் நின்று ஆடும் திருச்சிற்றம்பலம் முன். கோபுரத்தை பார்க்கவுமே கண்ணில் தண்ணி அரும்புதான். ஒரு ஒரு இடத்துலையும் நாயன்மார்கள் என்னமா கும்பிடுறாங்க அப்படிங்கிறத நாமளுமே வணங்கும் போது அப்படித்தான் வணங்கணும் அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. கோபுரத்தை பார்க்கவுமே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு இடத்துலையுமே கண்ணீர் மல்க வணங்கினார். கோபுரத்தை பார்க்கவும் சாமியை பார்க்கவும் கண்ணீர் மல்க உள்ளம் உணர்வும் ஒன்றி வழிபட்டார். நாமெல்லாம் பூஜை பண்ணும்போது கவனம் எங்கேயோ இருக்கு, அடுத்தது என்ன பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணணும்னு. அவர் என்னமா பூஜை பண்ணார். அவர் அரசரா இருந்து கூட எவ்வளவு வேலை இருக்கும், தொல்லை இருக்கும். அதுலயும் இறைவனை எந்த மாதிரி கும்பிட்டார் அப்படிங்கிறத நமக்கு வழிகோலியா காமிக்கிறார். எந்த மாதிரி கும்பிடணும், எவ்வளோதான் வேலை இருந்தா கூட நாம எல்லாத்தையும் மறந்து இறைவனை வழிபடும் போது ஒன்றி மனம் ஒன்றி உணர்வு ஒன்றி வழிபடணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு இடத்துலையும் சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அளவில் இன்ப பெருங்குத்தர் ஆடை எடுத்த கழல் காட்ட உளமும் புலமும் ஒரு வழி சென்று உருக போற்றி ஒய்கின்றார். உளமும் புலமும் ஐம்புலன்களும் இந்த அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வரல எனக்கு டக்குன்னு, பெரிய புராணத்துல வரும். ஐம்புலன்களும் ஒன்று சேர்ந்து போய் வழிபடணும் அப்படின்னு அதை இந்த இடத்துலையும் சொல்றார். உளமும் புலமும் ஒரு வழி சென்று உருக போற்றி உய்கின்றார். ஆரா ஆசை ஆனந்த கடலுள் திளைத்தே அமர்ந்து அருளால் சீரார் வண்ண பொன்வண்ண திருவந்தாதி திருப்படி கீழ் பாரார் ஆதரிக்க எடுத்து ஏத்தி பணிந்தார். பருவமழை பொழியும் காரால் நிகர்க்க அரிய கொடை கையார் கழறிற்றறிவார். கழறிற்றறிவார் வந்து பொன்வண்ண தந்தாதி பாடுறாரு. அது எப்படின்னா ஆரா ஆசை, ஆரா ஆசைங்கிறத நாயன்மார்கள் நிறைய இடத்துல எடுத்து கையாண்டிருக்காங்க. அதுல ஒரு சில இடங்களை மாத்திரம் நம்ம பார்ப்போம். ஆரா ஆசை ஆனந்த கடலுள் திளைத்து ஆராத இன்னமுதை அம்மான் தன்னை அப்பர் பெருமான் ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி மணிவாசகர் ஆராதனையும் அமரர் குழாங்களும் திருமந்திரம் ஆரா அமுதம் அவயவம் பெற்றனைய ஆராத காதலுடன் அப்பொதியில் 12ஆம் திருமுறை. இப்படி ஒரு ஒரு திருமுறையிலையும் ஒரு ஒரு நாயன்மார்களும் என்னமா ஆராத இன்பம்னா மற்ற எல்லா இன்பத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆராத இன்பம் அது ஒரு முடிவு இல்லாத இன்பம் அப்படின்னா இறைவனை கும்பிடுறது தான். அப்படிங்கிறதுனால ஆராத இன்பம் ஒருத்தரும் அனுபவிச்சிருக்காங்க, அதுதான் முடிவில்லாத இன்பம் அப்படிங்கிறது. அந்த முடிவில்லாத இன்பத்தை நாமும் அனுபவிக்க வேண்டும். அடுத்து பொன்வண்ண தந்தாதி பாடுறார். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி புலிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளி குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால் விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே. கூத்தப்பெருமான கண்டு காதல் பெண் காதல் கொள்றார். அந்த கூற்றாக சொல்லப்படுகிறது. தன்னை பெண்ணாக பாவித்து இறைவனை சித்தாந்தத்துல சொல்லுவாங்க, எல்லாரும் பெண் தான், இறைவன் ஒத்தன்தான் ஆண் அப்படின்னு. அதனால நிறைய நாயன்மார்கள் எல்லாம் பாடும்போது தன்னை பெண்ணாக பாவித்து இறைவனை ஆணாக பாவித்து பாடல் பாடியிருப்பாங்க. அதுல இவரும் இந்த மாதிரி தன்னை பெண்ணாக பாவித்து பாடியிருக்கிறார். காதலன் காதலி பிரியும் போது பசலை ஏற்படும், மேனியெல்லாம் வெள்ளை நிறமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெண்மை நிறமா இருக்கான் இறைவனோட பொன்மலை அப்படின்னு.
அப்படி ஒண்ணு ஒண்ணா விவரிச்சுட்டு வராரு. அடுத்தது ஈசனை காண பலிகொடு செல்ல எற்றே இவ்வளவர் பேயினை காமரு பிச்சுகொலாம் என்று பேதையர் முன் தாய் என ஈர்ப்ப தமியேன் தளர அத்தாழ்சடையோன் வா என புல்ல என்றான் இமை விண்டன வாட்கண்களே. ஈசனை காண்றத, ஈசன் பலி ஏற்கிறதுக்கு வரானா. பலி ஏற்கிறதுனா ஒரு இடத்துல நின்று கேட்க மாட்டானா, அவர் பாட்டுக்கு கூவிட்டே போவாராம். அப்போ அவங்கவுங்க பிச்சை போடுவாங்களாம். அதுல ஒரு வீட்டுல இருந்து ஒரு பெண்ணு போடுறதுக்காக போறா. அவங்க அம்மா நீ என்ன அந்த பேய நான் பார்க்கறதுக்கு தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாளாம். அத்தாழ்சடையோன் அதை அவன் பார்த்துட்டான். பார்த்துட்டு வா அப்படின்னு கூப்பிடுறானா. ஏன்னா அவ இழுக்கிறதுனால நான் விட்டுருவேனா, நீ என் மேல ஆசையா இருக்க, நீ வா அப்படின்னு அவன் கூப்பிடவும் இமை விண்டன வாட்கண்களே. வாட்கண்களே இமை விண்டன. கண்ணில் தண்ணி தார தாரையா ஊத்துதான். இத பக்குவ ஆன்மாக்கள் ஓடுமா இறைவனை பார்க்கறதுக்காக. ஆனா அபக்குவமா இருக்கிறவங்க அவங்கள பிடிச்சி இழுப்பாங்களாம், இறைவன் கிட்ட போக விடாம தடுப்பாங்களாம். ஆனா இறைவன் தன்னையே நினைத்திருக்கின்ற ஆன்மாவை வா என்று அழைத்துக் கொள்வானாம். அப்படிப்பட்ட கருணை கொண்ட இறைவன் நம் இறைவன். இப்படி பொன்வண்ண தந்தாதியில 101 பாட்டுமே அவ்வளோ அழகா இருக்கும். நிறைய பாட்டு எழுதி வச்சிருக்கேன், ஆனா எதை சொல்றது விடுறதுன்னு தெரியல, டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. அடுத்தது தீவின ஏனை நின்ற ஐவர் செத்திட்டின மேவின வாழ்க்கை வெறுத்தேன் வெறுத்து விட்டேன். ஐவர் இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுல திருநாவுக்கரசரும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. தீவினையேனும் பெரிதும் உடைய எண்ணெய் ஐம்புலன்களாகிய வேடுவர் கருவி கொண்டு சிதைத்து தின்னாக்கா என்னமா இருக்குமோ, அது போல துன்பத்திலே நாம வாழ்க்கையில உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வெறுத்து விட்டேன். சுந்தரரும் பாடுவார், வெறுத்தேன் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு கைலாயத்திலேருந்து யானை அனுப்புவார். நாமெல்லாம் வெறுத்தோம்னா நமக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா நாம அந்த உண்மையா கும்பிடல அப்படிங்கிறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையை வெறுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லவும் சஞ்சித வினைகள் ஒழிஞ்சு போதும். அடுத்த பாடல் சாற்றுவன் கோயில் தலையும் மனமும் நலம் இவற்றால் ஆற்றுவன் அன்பனும் நெய் சுரிந்து ஆற்றி. அன்பனும் நெய் சுரிந்து ஆற்றாராம். சாற்றுவன் கோயில் தலையும் மனம். நான் இந்த பாடல் சொல்லும்போது வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியம், திருநாவுக்கரசரை பாடாம இருக்க முடியாது. அது தூற்றுவன் தோத்திரமாயினவே இனி சொல்லுவனே. அந்த பாடல் சாற்றுவன் கோயில் தலையும் மனமும் நலம் இவற்றால் ஆற்றுவன் அன்பனும் நெய் சுரிந்து. அன்பனும் நெய் சுரிந்து ஆற்றுவன் அஞ்சொல் மலரால் ஏற்றுவன். ஈசன் என் மனத்தான் என் மனத்துல எழுந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊரார்களை கூப்பிட்டு நான் சொல்லுவேன், அலர்த்துற்றுவேன் அப்படின்னு சொல்ற. அலர்த்துட்டுறதுன்னா காதலன் காதலி. இது இதுல அகத்துறை பாடல்கள்ல இலக்கியத்துல நிறைய வரும். ஒண்ணுன்னா எடுத்து சொல்றதுக்கு நேரமின்மையால முன்னால போய்கிட்டே இருக்கேன். அடுத்த பாடல் அந்தனராம் இவர் ஆரூர் உரை என்றேன், அது சந்தனை தோழி என்றார். தலையாய சலவர் என்றேன் பந்தனை கையாய் அதுவும் உண்டென்றார். உமையெறிய கொந்தனை தாரீர் உரைமின் நின்றேன் துடி கொட்டினரே. அந்தனர் ஊர் ஆர் ஊர், உங்களோட ஊர் என்ன அப்படின்னு கேட்டாக்கா நீ சொன்னிய கேள்வியிலேயே பதில் இருக்கு அப்படிங்கிறார். ஆர் ஊர் அப்படின்னா ஆரூர். ஆரூர் தான் என்னுடைய ஊரு. சலவர் என்றேன், சலவர்னா வஞ்சனைக்காரர் அப்படின்னு. சலவர்னா இன்னொரு பொருள் ஜலம் வழிகிறவர், தண்ணி தலையில வச்சிருக்கிறவர் அப்படின்னு. பந்தை எடுத்து விளையாடிய உமை எறிய உமாதேவி எறிய அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். உம்மை எறிய என்னை அணைத்துக்கொள் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்படி இரண்டு பொருள் பட அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. சிவபெருமான் முன்னிலையில ஒரு பெண் சிவபெருமான் காமனை எரித்தவன் காலனை உதைத்தவன், இந்த 2 செயல்ல எது முன்னால நடந்தது அப்படின்னு கேட்பான். அதுக்கு
எது முன்னால நடந்தா நமக்கு என்ன, ரெண்டும் நடந்தது உண்மை அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டானாம். நீ என்ன என்ன எது நடந்ததுன்னு நீ சொல்லு அப்படின்னு இறைவனை கேட்டாக்கா, அவன் ரெண்டு பேர்கிட்டையும் நமக்கு எதுக்கு வம்புன்னுட்டு வாயை மூடிக்கிட்டு இருப்பானாம். நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தா நான் உன்னை எப்படி நம்புறது, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு பாட்டுல. அடுத்தது சிவபெருமாண்டன் தூது விடுப்பால் போல சொல்றாங்க. சிவபெருமான் பேரிறக்க குணமுள்ளவன், பலகாலம் வழிபட்டால் அவன் இறங்காது ஒழியான், அவரது நம்பிக்கை. இத நாவுக்கரசர் பாடல்ல நல்காது ஒழியான் நமக்கென்றும் நாமம் பரவி நயரநீர் மல்கா வாழ்த்தா வாய்குழற வணங்காமனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே உல்கா நிற்கும் உயிரிறங்கி அருளாய் என்னை உடையானேன் அப்படின்னு. அரிய தெய்வப்பெண் போன்றவளே, உன்னை யான் இப்பொழுது புல்லிய சடையுடைய சிவபெருமான் பால் அனுப்புகின்றேன். நீ அவனிடம் சென்று பெயர்களை சொல், பெயரை சொல்லு, அவனை குணத்தை சொல்லு, அவனை போற்று, அவன் பின்னாலேயே நீ போ, அவன் ஒரு நாள் உனக்காக இறங்கி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புற மாதிரி ஒரு பாடல். கூறுமின் ஈசனை செய்மின் குற்றேவல் குளிர்மின் கண்கள் தேருமின் சித்தம் சித்தம் தெளிமின் சிவனை செருமின் செற்றம் ஆறுமின் அவலம் இவை தெரியா ஏறுமின் வானத்தெருமின் வருந்தாய் இமையவர்க்கே. அடுத்த பாடல். பொய்யா நரகம் புகினும் துறக்கம் புகினும் புக்கிங்கு உய்யா உடம்பினோடு ஊர்வ நடப்ப பரப்ப என்று எந்த ஜென்மம் எடுத்தாலும் நான் ஒன்ன மறக்காம இருக்கணும். இது ஒரு பாடலுக்கும் நாவுக்கரசரையும் ஞானசமுத்திரையும் இழுக்க முடியுமா இருக்கு. இதுல நாவுக்கரசர் பாடும்பொழுது, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியின் மனத்தே வழ்வாதிருக்க வரந்தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்தருள் செய் அப்படின்னு பாடுவார். மாய நன் மாமணி கண்டன் வலசடையார்க்கு அடிமை ஆயின தொண்டர் துறக்கம் பெறுவது சொல்லுடைத்தே காய்ச்சின ஆணை வளரும் கனகமலையருகே போயின காக்கையும் அன்றே படைத்தது பொன்வண்ணமே. இதுக்கு முதல்ல ஒரு பாடல் வருது. அது டாக்டர் ஐயா பேசும்போது சொன்னாரு, அந்த வரி அது எழுதி வச்சிருந்தேன், இது எங்க அது இந்த இதுல வருது. அந்த அதில வேண்டிய நாட்களில் பாதியும் கங்குள் மிக அவற்றுள் ஈண்டிய வெண்ணோய் முதலது பிள்ளைமை மேலது மூப்பு ஆண்டி நச்சம் வெகுளி அவா அழுக்காறு இங்கனே மாண்டன சேர்ந்தும் வளர்ப்புன் சடை முக்கண் மாயனையே. பாதி நாள் நமக்கு இருள போயிடுது, அவற்றுல முதல் பாதி குழந்தை பருவத்துல போயிடுது, அடுத்தது பிள்ளை பருவம், அடுத்தது மூப்பு, அப்புறம் அச்சம் வெகுளி அவா அழுக்காறு, இப்படியே காலம் போய்கிட்டே இருக்கு. கும்பகர்ணன் 6 மாசம் தூங்கினான், 6 மாசம் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவன் அதையானும் ஒழுங்கா செஞ்சான், நாம எதையும் ஒழுங்கா செய்யறது இல்லை அப்படிங்கிறத இந்த பாடல் எடுத்து காட்டியிருப்பாரு. இறைவன் நினைப்பில்லாம நாம பொழுதுபோக்கிட்டு இருக்கோம் இப்படியா அப்படின்னு. அடுத்து கடைசி பாடல்ல, தங்கமலைக்கு பக்கத்துல காக்க பறந்தா கூட அதுவும் பொன்னிறமாகும், அது போல இறைவனுக்கு அடிமையானால் நாமும் சொர்க்கம் பெறுவோம். யார் யாருக்கோ உலகத்துல அடிமைப்பட்டு இருக்கோம், நாம இறைவனுக்கு அடிமையாகி நாமும் நம்மை மறந்து இனியாவது இறைவனுக்கு அடிமையாகுவதை பொன்வண்ணம் என்று ஆரம்பித்து பொன்வண்ணம் என்ன முடியும். இது பாட்டு அந்தாதி. அதை அனுபவித்து முயல்வோம். அடுத்தது திருவாரூர் வராரு. திருவாரூர் பார்க்கறதுக்கு எப்படி ஆசைப்படுறாராம். அது முன்னாலேயே சொன்னார் இல்லையா, ஆடும் பெருமான் பாடல் கேட்டு அருளி தாழ்ந்த நமக்கு கூடும் பரிசால் முன்பு அருளி செய்த நாவலூர் கோவை காண நிறைந்த நினைவு நிரம்பாமல் தேடும் பாதர் அருளினால் திருவாரூர் மேல் செல்ல எழுந்தார். இப்ப நாமளும் தில்லையை விட்டு திருவாரூருக்கு போவோம். திருவாரூர்ல ஒருத்தர் சந்திக்கிறாங்க. என்னமா சந்திக்கிறாங்களாம், அந்த அழக அப்படியே மெய்மறந்து ரசிக்கணும்.
ஏன்னா உண்மையான அன்புனா எப்படி இருக்கணும்? இப்பதான் பேசினாரு கங்காதரன் ஐயா சொன்னாரு, அது பூர்வ ஜென்ம சுக்கிரதம் அப்படின்னு. பூர்வ ஜென்மம் புண்ணியம் இருந்தாதான் ஒருத்தருக்கு அவ்வளோ அன்பா நட்பா இருக்க முடியும் அப்படின்னு. அது மாதிரி பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலதான் அவங்க 2 பேரும் நண்பர்களா ஆயிருக்காங்க. அந்த நட்ப இன்ப வெள்ளத்திடை நீந்தி ஏறமாட்டாது அலைவார் போல என்பும் உருக உயிர் ஒன்றி உடம்பும் ஒன்றாம் என உயிரும் உடம்பும் ஒன்றாக பொருந்தினர். அவ்விருவரின் தன்மையை கண்ட திருத்தொண்டர்கள் அளவற்ற மகிழ்ச்சியுடன் சேரமான் தோழர் என்ற பட்டம் கொடுக்குறாங்க. அப்ப 2 பேரும் செங்கை பற்றி கைய பிடிச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ள போறாங்க. நின்று தொழுது கண்ணருவி வீழ நிலத்தின் மிசை விழுந்து, பாருங்க என்னமா சாமி கும்பிடுறாங்க பாருங்க. கண் அருவி வீழ நிலத்தின் மிசை விழுந்து வணங்கி எழுந்து மும்மணி கோவையை அருள்கிறார். மும்மணி கோவைங்கிறது அகவல், வெண்பா, கட்டளை, கலித்துறை 3ம் சேர்ந்தது 30 பாடல். அதுவும் அகத்துறை பாடலா தான் இருக்கு. அதுல ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பார்ப்போம். மனம் மால் உறாதே மற்ற என் செய்யும் வாய்ந்த கனமால் விட இடையான் கண்டத்தா இந்த கனமால் விடையுடையோன் கண்டத்து இனமாகி தோன்றின கார் தோன்றில தேர் சேர்ந்தன சங்கு ஊர்ந்தன பீர் கான்றன நீர் ஏந்திழையால் கண். மனமால் உறாதே இறைவன்பால் மனம் செல்லல, மற்ற என் செய்யும் வாய்ந்த கனமால் விடையுடையோன் கண்டத்து. கண்டத்துனா இறைவன். இறைவன் கண்டத்தை நினைக்கும் போது கார்காலத்துல வரேன்னு சொல்லிட்டு போனா அவன் வரல. ஆனா இறைவன் கண்டத்தை பார்க்கும்போது அந்த கார்காலத்தை நினைவுறது. இனமாகி தோன்றின கார்காலம் தோன்றிடுச்சு. இப்ப என்ன தோன்றின கார்னா கார் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தோன்றின கார்காலம் வந்துடுச்சு. தோன்றில தேர் வரல. சோர்ந்தன சங்கு, வலையில் கழண்டு விழுந்துடுச்சான். ஊர்ந்தன பீர் கான்றன நீர் ஏந்திழையாள் கண், அவ கண்ணுல தண்ணி வழியுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது மூவன். அப்போ பல பதிகங்கள் சென்று வர மற்றும் பல பதிகள் போக விருப்பம் தெரிவித்தார். நாகை காரணம், மறைக்காடு, அகத்தியான்பள்ளி, திருப்புவலூர், ஆலவாய் வந்ததும் அவருக்கு நினைப்பு வரும் இல்லையா, பானபத்திரனை எனக்கு சாமி தான் அனுப்பிச்சு வச்சாரு, அவர் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு இருக்காரு. சரின்னு போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அளவலாவி மொழிகள் தடுமாற களி கூர்ந்தனர். பேச்சு வரலையாம். அப்படி ஒருத்தர் அன்பால இருக்கிறவங்க சந்திக்கும் போது பேச்சு வராது. இது நிறைய இலக்கியங்கள்ல வரும். அப்புறம் முன்னாட்டு மன்னர்களும் ஒன்னா சந்திக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தை அடைந்து கோயிலில் இறைவன் திருவடிக்கு தொண்டு செய்யும் அருமை நினைந்து அஞ்சுதும் என்று கோத்திட்டையும் கோவலும் கோயில் கொண்டீர் என என்றெடுத்து துதித்து இறுதி பாட்டில் முடியால் உலகாண்ட மூவேந்தர் முன்னே மொழிந்து அப்படின்னு திருப்பதியம் பாடுறார் சுந்தரர். விடை பெற்று கொண்டு மறுபடியும் பயணம் திருப்புவனம், ஆப்பூர், திரும்பவும் மதுரை குற்றாலம், திருநெல்வேலி, ராமேஸ்வரம், சுழியல், கானப்பேர், புனவாயில், பாதாளேச்சரம் திருவாரூர் அடைகின்றார்கள். திருவாரூர் வந்த பிறகு பாசவினை தொடக்கருப்பார் பயில் கோயில் பணிந்து. கோயில் பணியறது எப்படி பணியணுங்கிறதுக்கு பாருங்க. பாசவினை தொடக்கருப்பார் கோயிலாம் பணிந்து சில காலம் தங்கி இரவும் பகலும் தொழுது பணிந்து தம் ஊருக்கு எங்க ஊருக்கும் வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நாமளே இப்ப ஃப்ரெண்டுங்க ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டாக்கா நாம அவங்க வீட்டுக்கு போறானா நீங்களும் வாங்கலாம் ஒரு நாளைக்கு, அது மாதிரி இவரு எங்க ஊருக்கு வாங்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப இவர் பறவையார போய் கேட்கிறாரு. இவரு உடனே கிளம்ப முடியாது இல்லையா, பறவையார கேட்கவும் பறவையாரும் சம்மதம் தெரிவிச்சிடுறாரு. சரின்னு அஞ்சே கிளம்ப போறதுக்கு பயணம் ரெடி ஆகுது. அப்போ வந்துகிட்டு இருக்கும்போது கண்டியூர் வராங்க. கண்டியூர் வர விட்டு அவங்க அந்தாண்ட கரையில இருக்காங்க. இந்தாண்ட கரையில ஐயாறு தரிசித்து போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு சேரமான் பெருமாள். ஏன்னா எங்கேருந்து எங்க வந்திருக்காரு இல்லையா, அதனால இதெல்லாம் தரிசிச்சு. இப்ப நான் சாதாரணமாவே நாம வந்தாக்கா நம்ம பக்கத்துல என்னென்ன கோயில்கள் இருக்கோ அதை தரிசனம் பண்ணி வச்சுட்டு அனுப்புவோம் இல்லையா.
அது மாதிரி தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனாக்கா வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. அப்ப இதை உங்களால தான் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரருக்கு. சரின்னு சுந்தரர் பாட்டு பாடுறார். பரவும் பரிசன்றறியேன் நான் ஐயாருடைய அடிகளோ அப்படின்னு ஓலமிடுறார். அந்த ஓலமிடும் போது ஒன்றும் உணர்வால் சராசரங்கள் எல்லாம் கேட்ப ஓலம் என்று மொழிய பொன்னி நதியும் நீங்க நெறிகாட்ட அது நதி என்னமா வழி விடுது அப்படிங்கிறதையும் அந்த பாட்டுல எடுத்து காமிச்சிருப்பார். விண்ணின் முட்டும் பெருக்க ஆறு மேம்பால் வலிங்கி வெப்பினவும் நன்னி நிற்க கீழ்ப்பால் நீர் வடிந்த நடுவு நல்ல வழி பண்ணி குளிர்ந்த மணல் பரப்ப கண்ட தொண்டர் பயில் மாறி கண்ணில் பொழிந்து பயில் மாறி கலக்கம் கை அஞ்சலி குவித்தார். வானத்தை முட்டுமாறு பெருக்கெடுத்து செல்லும் காவிரி ஆறு மேல் பக்கத்துல பலிங்கி மலை போல நிற்குதான். கீழே மழை தண்ணி இருந்தா கடல் தண்ணி போனது ஆறு மண்ணு வழுக்கும் இல்லையா, அதனால அங்க மணலை பரப்பி அவ்வளோ அழகா வச்சிருக்காங்களாம். அத பார்த்த தொண்டர்கள் எல்லாம் கண்ணீர் பொழிகிறாங்களாம். ஏன்னா எந்த ஒன்றும் இறைவனை நம்புனா சாதிச்சு கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். நம்பியின் திருவடிகளை சேரமான வணங்க நம்பி ஆரூரரும் எதிர்வணங்கி அதுக்கு சொல்றார், உங்களாலதான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னு சேரமான் பெருமாள் சொல்றார். இல்ல இல்ல உங்களுக்காக அருள் செஞ்சது இது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் பெருமான் சொல்றார். உம்பர்நாதர் உமக்களித்ததன்றோ என்ன மகிழ்ந்து இருவரும் கூடி மகிழ்ந்து இறைவரை போற்றி பரவி பெரிய காவிரியின் நடுவே சென்றார்கள். பதிகள் பிறவும் பணிந்து கொங்கு நாடு கடந்து மலைநாட்டு எல்லையுற அந்நாட்டவர்கள் எதிர்கொண்டு என்பருவார் இறைவர் கோயிலில் முடிப்பது கங்கை அப்படின்னு சொல்லிட்டு பாடி தொழறார். எல்லையில்லா தவம் முன்பு செய்தோம் இவரை தொழ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார் சேரமான் பெருமாள். செல்வம் இனி பெறுவது நம்ம சேர நாட்டுக்கு எதுவுமே இல்லை, நாம் நல்ல ஒரு நண்பரை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கார். அப்ப வந்த உடனே இந்த பெரிய புராணத்துல வருது பாருங்க, கொண்டு வந்து மனை புகுந்து குலாபாதம் இலக்கியே மண்டு காதல் என் ஆதனத்தினை வைத்து அர்ச்சனையை செய்த பின் உண்டி 4 விதத்தில் அறுசுவேத்திரத்தில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையின் அமுது செய்ய அளித்துள்ளார்னு. அது மாதிரி பாதம் விளக்கி, பாதம் விளக்குறது எப்படியாம், அரசிகள் கரகணியர் எடுத்து கொடுக்குறாங்களாம், இவரு பாதம் கழுவுறாராம். கழுவி அறுசுவை உணவு கொஞ்ச நாள் அப்படியே இருக்காங்க. இருக்கும்போது அப்புறம் ஆரூர் நினப்பு வந்துடுது. ஆரூர் நினப்பு வரவும் சுந்தரர் கிளம்புறார். இவரு பிரியறதுக்கு மனம் இல்லாத அனுப்புறார். பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்புறாரு. பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்பும்போது இறைவனுக்கு ஒரு நினைப்பு, எப்ப பார்த்தாலும் நாம தான் கொடுப்போம், இன்னைக்கு அவன் சேரமான்கிட்ட போய் எடுத்துட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு பூதகணங்களை விட்டு பறிச்சிடுறாரு. அப்ப நீ கோயில்ல தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுவார், கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் அப்படின்னு. இதெல்லாம் நடந்த பிறகு ஊருக்கு போய் சேர்றாரு. திடீர்னு ஒரு நாள் கிளம்பி வராரு அஞ்சைக்களத்துக்கு. வரும்பொழுது ஜனங்கள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க, முன்னாள் முதலை வாய்ப்புக்க மைந்தன் முன்போல் வரமேட்டு தென்னாரூர் எழுந்தருளான் என்றார் என்று அரசனுக்கு செய்தி அறிவிக்க அவர் காசும் தூசும் அளிக்கிறாராம். தூசுன்னா பொன்னாலான உடைகள் அணிகலன்கள் கொடுக்குறாராம். அவரை வரவேற்று உபசரித்து இருக்கும் நாள்ல ஒரு நாள் திடீர்னு சுந்தரர் இறைவனை நினைச்சிட்டு, எப்பொழுதும் 2 பேருமா தான் கோயிலுக்கு போவாங்களாம். அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு என்ன நினைப்புந்தோ அவர் ஒண்டிமா கோயிலுக்கு கிளம்பி போறாராம். அரசருக்கு எல்லாம் தெரிவிக்கிறாங்க, அந்த மாதிரி அவர் ஒண்டிமா கோயிலுக்கு போறப்பட்டு போயிருக்காரு அப்படின்னு. அவர் கோயில்ல போய் நின்றுட்டு வெறுத்தேன் மனை வாழ்க்கை அப்படின்னு பாடுறாரு. பாடவும் உடனே அவர் வெள்ளானை அனுப்புறாரு, இறைவன் அனுப்புறாரு. இவர் ஏறி போறாரு. இவர் சொல்லவும் சேரமான் பெருமாள் இந்த குதிரை மேல வராரு. பாக்குறாரு, அவர் மேல போய்கிட்டு இருக்காரு. என்ன ஆச்சோ என்னவோ தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இவரு குதிரைக்கு பஞ்சாட்சரம் சொல்றாரு. பஞ்சாட்சரம் சொல்லவும் அவர் சுந்தரர் யானைய வலம் அவரை முன் நோக்கி அழைச்சிட்டு அங்க போய் அப்ப சொல்றார், விட்ட அந்த பரி என்னமா போதான், அந்த மனத்தை விட வேகமா, மனம் எவ்வளவு வேகமா போவோம் அதை தாண்டி வேகமா போதான் மனமும் பரியும் ஒன்னாக. விட்ட வெம்பரி செவினில் புவி முதல் வேந்தர் தாம் விதியில் இட்டமான் சிவமந்திரம் ஓதலின் இரு விசும்பு எழப்பாய்ந்து மட்டலர்ந்த பைந்தறியல் தொண்டர் மேல் கொண்ட மாதங்கத்தை, யானையை மாதங்கத்தை
அது பிரிய முடியாத அன்புனால தங்கத்தை அவரை போய் அடைஞ்சாராம். சுந்தரர் கைலாயம் வந்தடைந்தார். சேரமான் பெருமாள் நாயனார் வாயிலே நிற்கிறார். அப்போ சுந்தரர் போய் சொல்றாரு, ஃப்ரெண்டு வந்திருக்காரு அப்படின்னு. நான் ஒன்றும் கூப்பிடலையே, நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் வரல, சுந்தரர் எங்கே வராருன்னே தெரியாது, அவர் காலை பிடிச்சிக்கிட்டேன், நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டு எழுதியிருக்கேன், அதை நான் பாடி காமிக்கிறேன், கைலாயம்லா அப்படின்னு சொல்கிறார். பாடு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் முதலே 3 சங்கம் வச்சு நடத்தினவர், அதுக்கு தலைவராக இருந்தவர் இல்லையா, அதனால பாட்டில் ரொம்ப விருப்பமாக பாட்டு பாடுறார். நீ எப்போ அந்த பாட்டு எழுதின அப்படின்னா வர்ற வழியில் எழுதினாராம். அதை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பாட்டுன்னு. சாதாரணமாக அரசர்கள் உலா போகும்போது 7 பருவ பெண்களும் ரசிக்கிற மாதிரி பாட்டு பாடுவாங்களாம். ஆனால் இங்கே இறைவன் ஊர்வலம் வராரு. இறைவன் ஊர்வலம் வர்றதுக்கு உமையம்மை நகையெல்லாம் போட்டு அலங்கரித்து அனுப்புகிறாளாம். அதை 7 பருவத்து பெண்கள் என்னமா ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத காண்கிறாரு. சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் நம்பெருமானை பிறவாயாக்கை பெரியோன் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாட்டில் ஒரு இடத்துல சொல்றார், திருமாலும் நான்முகனும் தேர்ந்துணராத அன்றங்கு அருமால் உற அழலாய் நின்ற பெருமான் பிறவாதே தோன்றினான் காணாதே காண்பான் துறவாதே யாக்கை திறந்தான். சிவபெருமானின் பெருமையை சொல்றாரு. உலகிலேயே எங்கும் உள்ளவனாகி இருக்கின்றான், காணாதே காண்பான், கண்ணில்லாமலே காண்பான். நமக்கெல்லாம் கண் இருந்தாலும் அவன் ஒளியை காண்றதுக்கு பாக்கியம் இல்லை. அவன் கண் கொடுத்தாதான் நாம பார்க்க முடியும். நம்ம கிட்ட கண் இருந்தாலும் அவன் ஒளியை கொடுத்தாதான் நாம பார்க்க முடியும் அப்படின்னு சித்தாந்தம் சொல்லும். துறவாதே யாக்கை துறந்தான், உடல் இல்லாமலேயே இச்சா ஞான கிரியாசக்தியை ஆட்கொண்டு நடத்தி வருகிறார். மாசாத்தனார் இதெல்லாம் கேட்டு பிடவூர்ல சேர்க்கிறாரு. அதுதான் நாம ஆரம்பத்திலே பார்த்தது. திருப்பட்டூர்னு சேரர் காவலர் பரிவுடன் கேட்பித்த திருவிழா புறங்கொண்டு நாரி பாகரம் நலமிகு திருவருள் நயப்புடன் அருள் செய்வார் ஊரனாகிய ஆலால சுந்தரன் உடன் அமர்ந்து இருவீரும் சார நம் கணநாதராம் தலைமையில் தங்கும் என்று அருள் செய்தார். அந்த பாட்டை கேட்டுட்டு இறைவன் நீங்க 2 பேருமே கணநாதரா இங்கே இருங்க அப்படின்ட்டாராம். இது சுந்தரர் ஏற்கனவே அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு இல்லையா, விபூதி கொடுக்கறது, அந்த தொழிலையும் சேர்த்து பாரு அப்படின்னு சொல்லிட்டாராம். உலாவை கையிலையில் கேட்ட மாசாத்தனார் பிடவூர்தலில் சேர்ப்பித்தார். தற்போது அது திருப்பட்டூர் என்று வழங்கப்படுகிறது. நட்பிற்கு இலக்கணமாக இருக்கும் சேரமான் சுந்தரர் கதையை கேட்டதும் கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் கதையை மறக்காம இருக்க முடியாது. இவங்கனாவது ஒருத்தர் சந்திச்சுட்டாங்க, அவங்க ஒருத்தர் பார்க்கவே இல்லை. இவரு புகழை கேட்டு அவரும் வடக்குல இருந்து உயிர் துறந்தாராம். இந்த உலாவை பத்தி திருப்புகழ்ல நாத விந்து கலாதி நமோ நமோ அப்படிங்கிற பாட்டுல சொல்லியிருப்பாரு. ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேர கொங்குவை தாங்கோர் நாடதில் அப்படின்னு. ஆசு கவிக்கு முதல் முன்னோடியாக திகழ்ந்தவர் சேரமான் பெருமாள் நாயனார். நட்பிற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். நாம கோயில என்னமா கும்பிடணும் அப்படிங்கிறது, இறைவனை மனம் மொழி மெய்களால் வணங்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து கொடுத்தவர். சேரமான் பெருமாளை பத்தி 9ஆம் திருமுறையில சொல்லும் போது, கலையா உடலோடே சேரமானாரூரன் விளையா மதமாறா வெள்ளானை மேற்கொள்ள முளையா மதி சூடி மூவாயிரவரோடும் அலையா விளையாடும் அம்பலம் நின்னாடரங்கே. பூந்துருத்தி நம்பி காட நம்பி திருவிசைப்பால அந்த பாட்டை சேரமான் பெருமாளை பத்தி பாடியிருக்காரு. என்றும் இன்பம் பெரும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் மங்கிட மன்றுளாரடியார் வருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். நமக்கு இந்த சேரமான் பெருமாளை சிந்திக்க தூண்டியது சித்தாந்த வகுப்பு எடுத்தாங்க டாக்டர் சுதாசேஷையன் அம்மா. அவங்க கிளாஸ்ல 2 வருஷம் இருந்தேன். அப்போ சித்தாந்தம்னு பேரா இருந்தா கூட திருமுறைகள் ஒரு 25-30 பாடல்கள் திருமுறை எடுத்தாங்க. அதுல ஒரு திருமுறை எது முக்கியமான பாடல்களோ அதை எடுத்தாங்க. அதை எடுத்துட்டு 7ஆம் திருமுறை 8ஆம் திருமுறை 9 10 11 12 வரைக்கும் ஃபுல்லா எடுத்தாங்க. அதுல 11ஆம் திருமுறை எடுக்கும்போது சேரமான் பெருமாளையும் நக்கீரரையும் எடுத்தாங்க. எனக்கு சிந்திக்க தூண்டினத்துக்கு முதல் காரணம், அவங்க முதல்ல குரு பூஜைன்னு போட்டு சேரமான் பெருமாள் நாயனார்னு போடவுமே
நான் மேல என்ன இருக்குன்னு பார்க்கவே இல்லை. அம்மா சேரமான் பெருமாள் நாயனார் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஊன்னாங்க. எனக்கு அவ்வளோ ஆர்வத்தை கூட்டினது, இவ்வளோ ஆழ்ந்து படிக்க தூண்டியது சுதாசேஷனம்மா. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பளித்த சாந்தா சண்முகம் அம்மையாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில். இதுவரை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த அடியார்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.